நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் துயர் துடைப்பதற்கு இன்று இந்நாள் முடிந்துள்ளது. இம்புலாகம பகுதியில் வசிக்கும் GWS தர்மகீர்த்தி தனது மனைவி மற்றும் இரு பிள்ளைகளுடன் இந்த சிறிய கோட்டிலில் வசித்து வருகின்றார். கூலி தொழில் செய்து தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தும் தர்மகீர்த்தி தனது வீட்டினை உரிய முறையில் நிர்மாணிப்பதற்கான வசதி இல்லாமை தொடர்பான விடயத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டத்தின் போது குறிப்பிட்டார். இது தொடர்பில் அறிந்து கொண்ட கரில் டோசர் உள்ளிட்ட செல்வந்தர் குழுவினர் வீடு கட்டி கொடுப்பதற்கு முன்வந்தனர். கடந்த மாதம் 24ஆம் தேதி புதிய வீடு நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் இன்று வீடு கையளிக்கப்பட்டது. நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகள் இருப்பதாக சிரச நிறுவனம் வெளிக்கொணர்ந்தது. இவ்வாறு உதவி புரிந்தமைக்காக சிரச நிறுவனத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயம் செய்வதால் நாங்கள் கிணறு அமைத்து தருகின்றோம். சிரச கம்மத்து திட்டத்தின் ஊடாக இன்று எனக்கு புதிய வீடு கிடைத்துள்ளது. இவ்வாறான வீட்டிலே காட்டிக் கொடுத்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும். எமக்கு ஒரு செலவும் இல்லை. தர்மகீர்த்தியின் 3 வயதான மகள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். எனக்கு எல்லாவற்றையும் விட எனது மகளை குணப்படுத்த வேண்டும். சிறுசை ஊடக வலையமைப்பிற்கும் எங்களுக்கும் உதவி புரிந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரில் டாசர் உள்ளிட்ட குழுவினர் பிரதேச மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் தேவையான உபகரணங்களை வழங்கினர்.